ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இந்திய டிஃபென்ஸ் வல்லுநர்கள் மற்றும் இந்திய டிஃபென்ஸ் நல விரும்பிகள் மத்தியில் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பற்றின டாபிக் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதற்கான காரணம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடின் சீஃப் மேனேஜிங் டைரக்டர் இந்த காம்பேக்ட் ஏர் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ஸ் ப்ரோக்ராம் பற்றி கொடுத்த மேஜர் அப்டேட் தான். இந்த அப்டேட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் கேட்ஸ் அப்படின்னா என்ன, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இதோடைய ரோல் என்ன, இந்தியன் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் இது எப்படியாப்பட்ட ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு விரிவான விடயத்தை இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கான காணொலியில் கேட்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன, கேட்ஸ் வாரியர்னா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம்ங்கிற ப்ரோக்ராம் இந்தியாவின் 5th ஜென் டெக்னாலஜிக்கும் 4th ஜென் டெக்னாலஜிக்கும் இருக்கும் கேப்பை குறைக்கவும், 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற குறையை ஓவர் கம் பண்ணவும் எடுத்த கான்செப்ட் தான் இந்த கேட்ஸ். இதை மதர்ஷிப் அண்ட் ட்ரோன் கான்செப்டில் ஒர்க் பண்ணும் ப்ரோக்ராம். பல ட்ரோன்களை கட்டுப்படுத்த மாஸ்டர் மைண்டை ஏவாக்ஸ் அல்லது சுப்பீரியர் டெக்னாலஜி கொண்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் பயன்படுத்தப்படும். இதோடைய கட்டுப்பாட்டின் கீழ் காம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸை மேற்கொள்ள கேட்ஸ் ஹண்டர், கேட்ஸ் ஆல்ஃபா எஸ் போல பல ட்ரோன்கள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோல் அசைன் செய்யப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு ரோலுக்காகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த ட்ரோன்ஸை அன்மேண்ட் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கலாக தன்னிச்சையாகவும் மேண்டு ஆப்ரேட்டபிளாக ஒருவரின் கட்டுப்பாட்டு கீழேயும் போர்க்காலங்களை வேணுங்கிற மாதிரி நம்மளால இயக்க முடியும். இந்தியாவின் கேட்ஸ் ப்ரோக்ராமுடைய முக்கிய குறிக்கோள் ஜென்ரேஷன் கேப்பை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் நேர்த்தியாக தாக்குதல் நடத்தலாம். இதுதான் நம்ம கேட்ஸ் ப்ரோக்ராம் அதோடைய குறிக்கோள். இதில் 4 அட்டானமஸ் யூஏவிக்கள், அதாவது யூசிஏவின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், யூசிஏவிக்கள் உருவாக்கப்படும். இந்த 4ம் ஒன்றுக்கொன்று இன்டர் கனெக்டடாகவும் தனிப்பட்ட முறையில் மதர்ஷிப் கூட கான்டாக்ட்லையும் இருக்கக்கூடியது. கேட்ஸ் வாரியர், கேட்ஸ் ஹண்டர், கேட் ஆல்ஃபா எஸ், கேட்ஸ் இன்ஃபினிட்டின்னு 4 ட்ரோன்கள் உருவாக்கப்பட இருக்க இந்த கேட்ஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த 4 ட்ரோன் கொண்டது தான் ஒரு யூனிட். அந்த ஒரு யூனிட் மதர்ஷிப் கூட நமக்கு கம்யூனிகேட்டில் இருக்கும். இந்த 4ல் ஃப்ளாக்ஷிப் ட்ரோன் அப்படின்னு பார்த்தா கேட்ஸ் வாரியர். ஏன்னா இந்த யூசிஏவி ஃப்ரண்ட்லைன் அட்டாக் ட்ரோனாகவும், லாயல் விங் மேனாகவும், ரெக்கானிசன்ஸ் ட்ரோனாகவும் மல்டி பர்பஸ் மோடில் நம்மளால் பயன்படுத்தி ஏரியல் அட்வான்டேஜ் அடைய முடியும். சுமார் 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர சர்ச், டிஸ்ட்ராய் அண்ட் ரிட்டர்ன் மோடில் பயன்படுத்த முடியும். சுமார் 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர சூசைட் ட்ரோனா, அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் மோடில், சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய் மோடில், ரிட்டர்ன் வராது சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய் அப்படிங்கிற மோடில் பயன்படுத்த முடியும். இதோடைய அஃபிஷியல் ஃப்ளைட் ரேஞ்ச், ஹார்ட் பாயிண்ட்ஸ், வெப்பன் பே, மேக்ஸிமம் வெப்பன் பேலோட் எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படலை. பட் டோன்ட் வரி, வி ஹாவ் லீக்ட் டீட்டெயில்ஸ். இதோடைய ஃப்ளைட் டியூரேஷன் ஆனது 80 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டேக் ஆஃப் வெப்பன் வெயிட் 1300 கிலோகிராமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 380 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டை இதில் இருக்கும் இன்ஜின் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த இன்ஜினானது இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட HAL நிறுவனத்துடைய செல்ஃப் இன்ஜின். ஸோ எந்த ஒரு இன்ஜினை காப்பியும் அடிக்கல. இது பியூர் அண்ட் பியூர்லி இந்தியாவின் HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் இன்ஜின். ஸோ 380 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டை கொடுக்கும் இந்த இன்ஜின் மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கேட்ஸ் வாரியருங்கிற யூசிஏவியை போக வைக்கும். ஃபைனலாக ஏர் டு ஏர் அண்ட் ஏர் டு கிரவுண்ட் காம்பேக்ட் மிஷனுக்கு இது பெஸ்ட் சூட்டாக இருக்கும். இதுதான் அட்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ட்ரோனாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கேட்ஸ் ஹண்டருங்கிற யூசிஏவி. இது எஸ்பெஷலி மிசைல் லான்ச்சிங்காக பயன்படுத்தக்கூடிய யூசிஏவி. நுழைய முடியாத கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் கூட தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற சினாரியோவில் இந்த ஹண்டர் ட்ரோன் நுழைஞ்சி மிசைலை லான்ச் பண்ணோம். ஸோ மதர்ஷிப் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த கேட்ஸ் ஹண்டர் அப்படிங்கிறது அந்த கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் போய் மதர்ஷிப் சொல்லக்கூடிய இலக்கை பாயிண்ட் பண்ணி இது அங்கே மிசைலை லான்ச் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹியூமன் கேஷுவாலிட்டி, சொஃபிஸ்டிகேட்டட் ஜெட் லாஸ் அப்படிங்கிறது எலிமினேட் செய்யப்படும். ஸோ இட்ஸ் அட்வான்டேஜ் 1. 3வது கேட்ஸ் ஆல்ஃபா எஸ். இது எப்படி சொல்லலாம்னா ஒரு டெலிவரி ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு யூசிஏவிக்குள்ளே 4 குவாட்ரோகாப்டர்ஸ் இருக்கும். அந்த குவாட்ரோகாப்டர்ஸ் ரெக்கானிசன்ஸ்க்கு பயன்படுத்தலாம், இல்லை மினி சூசைடல் ட்ரோன் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். பட் இந்த யூசிஏவி மூலமாக இந்த செல்ஃப் சூசைடல் ஆர் ரெக்கானிசன்ஸ் குவாட்ரோகாப்டரை எனிமி டெரிட்டரிக்குள்ளே சேஃபாக டெலிவரி பண்ணி டார்கெட்டை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஃபைனலாக கேட்ஸ் இன்ஃபினிட்டி. இது இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரெக்கானிசன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய யூசிஏவி. ஒரு மினி ஏவாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது சுமார் 70,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 2லிருந்து 3 மாதம் பறக்கக்கூடிய திறனுடைய ட்ரோன். சோலார் பவர் ட்ரோன் அப்படிங்கிறது இங்கே நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் கேட்ஸ் ப்ரோக்ராமில் வரும் கேட்ஸ் ட்ரோன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ட்ரோன் சேர்ந்து தான் ஒரு கேட்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே வரும் ட்ரோன், ஒரு யூனிட். இப்போ இந்த கேட்ஸ் வாரியருக்கான கிரவுண்ட் இன்ஜின் டெஸ்ட் தான் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு இருக்கு. அதற்கான தகவலை தான் HALன் CMD
சீஃப் மேனேஜிங் டைரக்டர் வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ஆக்சுவல் ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப்னால கிரவுண்ட் இன்ஜின் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லானது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஓகே, நம்மளாலே கான்செப்டல் ஃபியூச்சர் டெக்னாலஜியை உருவாக்கி நம்ம ஐஏஎஃப்ல பயன்படுத்த முடியும்னு ஐஏஎஃப்க்கு புது நம்பிக்கை பிறந்திருக்கு. கேட்ஸ் வாரியர் அதோட மெய்டன் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட்டுக்கு உட்படும். அதில் ஒன்று தான் இப்போ வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச இன்ஜின் கிரவுண்ட் டெஸ்ட். இதை தொடர்ந்து டாக்ஸி ட்ரையல்ஸ், ஸ்டாட்டிக் டெஸ்ட், ஃப்ளைட் ரெடினஸ் ரிவ்யூ அப்படின்னு பல டெஸ்ட் அடுத்தடுத்து நடத்தப்பட இருக்கு. அதற்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் பறக்கும். ஒரு வகையில் இந்த கேட்ஸ் வாரியர் நமக்கு F-22ஓட பேஸ் டிசைனை ரிசம்பிள் பண்ணும் விதமாக இருக்கலாம். ஆப்வியஸ்லி எஸ், பிகாஸ் ஸ்டெல்த்துக்கு பீரியாரிட்டி தரப்பட்டு இதற்கு மாதிரி டிசைனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இனிஷியல் டிசைனுக்கும் இப்போ இருக்கும் ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப்புக்கும் சில மாறுதல்களை உங்களால் பார்க்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜின் இன்டேக். கான்செப்டல் டிசைனில் இன்ஜின் இன்டேக் ஆனது ஒரு ஷார்ப் எட்ஜை ரிசம்பிள் பண்ணும் விதமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப்பில் இது ஒரு கர்வ்டு பவுண்டரி இன்ஜின் இன்டேக்காக இருக்கும். இவங்க ஸ்டெல்த்துக்காக குறி வச்சு இந்த ஷார்ப் இன்ஜின் இன்டேக் எடுத்ததுனால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல அடி வாங்கியிருக்கலாம், இல்லைனா டர்புலன்ஸ் ஸ்டெபிலிட்டி இது இழந்திருக்கலாம். அதனால இவங்க இது மாதிரி கர்வ்டு பவுண்டரி உடைய இன்ஜின் இன்டேக்கை பொறுத்திருக்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருக்கலாம். இந்த ஒரு காரணமாக இந்த இன்ஜின் இன்டேக் மாற்றிருக்கலாம். வேற எதுவும் பெருசாக இந்த இன்ஜின் இன்டேக் மாற்றுறதுக்கு காரணமாக இருக்காது. ஸோ டிசைனில் இந்த காரணத்தினால இந்த மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கலாம். இதனால ஸ்டெல்த் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ஸ்டெல்த் அஃபெக்ட் ஆகும். ஆனால் ரேமுங்கிற ரேடார் அப்சர்வன்ட் மெட்டீரியல் கோட்டிங் அண்ட் லேமினேஷனை கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதற்கான மதர்ஷிப்பாக ஏவேக்ஸ் அல்லது ஃபைட்டர் ஜெட் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எது மாதிரியான ஃபைட்டர் ஜெட் இதற்கு மதர்ஷிப்பாக இயங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாவாக வரது இந்தியாவில் இருக்கும் இல்லை இந்தியாவில் உருவாக்கக்கூடிய போர் விமானம் தான் இதற்கு மதர்ஷிப்பாக செயல்படும். ரிலையபிலிட்டி இருக்கும் காரணத்தினால இந்த மூவ் அவங்க போவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யூகிக்கலாம். அப்படி யூகிக்கும் போது எந்த ஜெட் இதற்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தேஜஸ் MK-1A அண்ட் தேஜஸ் MK-2 தாங்க இதோட மதர்ஷிப்பாக இருக்க போகுது. தேஜஸ் MK-1A 2025 ஃபர்ஸ்ட் 2 போர் விமானம் நம்ம ஐஏஎஃப்ல இண்டக்ட் செய்யப்பட இருக்கு. அதே மாதிரி 2025 தான் ஃபர்ஸ்ட் கேட்ஸ் வாரியர் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு இப்போ CMD சொல்லியிருக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மோஸ், அஸ்த்ரா, ருத்ரம் போன்ற லீத்தல் மிசைலுடன் தேஜஸ் போர் விமானமும் அது கூடயே கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேனா ஒரு ஏரியல் வார்ஃபேருக்கு போனால் இட்ஸ் கால்ட் எ சுப்ரீம் பவர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இந்த காம்போவை வச்சு சைனீஸ் மைட்டி டிராகன் அப்படின்னு அவங்க அழைக்கக்கூடிய J-20 போர் விமானத்தை கூட ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். இந்தியன் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் அண்ட் பிளாகர்ஸ் மத்தியில் இந்த கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற UCAV தான் இப்போ போயிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிறது இப்போ குரூஷியலாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கும் நேரத்தில் இந்த அப்டேட் காவேரி இன்ஜினின் அப்டேட்டுக்கு அடுத்து மிகப்பெரிய அப்டேட்டாக பார்க்கப்படுது. நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இட்ஸ் மோஸ்ட் வெல்கமிங் ஒன்னா இல்லையா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். குறிப்பாக நம்ம தேஜஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை பல போர் விமானங்களை ஐஏஎஃப்ல இண்டக்ட் பண்ணும் வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ ரேம்ப் அப் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி முடிஞ்ச அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அண்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். இது மாதிரி பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video my dear friends. நன்றி, வணக்கம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.